உத்தரப்பிரதேசத்துல 30 தொகுதிகள் அது எண்ணப்பட்டிருக்கு. அதுல 25 பாஜக முன்னிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்பு சொல்லப்பட்டது உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் 25 30ல 25 அப்படின்றது எப்படி? கண்டிப்பா இது தபால் ஓட்டுகள் தான் நீங்க சொல்றது. ஆக்சுவலா இந்த தபால் ஓட்டுகள் அந்த அரசு ஊழியர்கள் மனநிலை பாஜக ஆளுற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு ஈஸியா ஊகிக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசம் அதுதான் அப்ளை ஆகும். அதனால ரெகுலரா ஓட்டு இயந்திரம் இவிஎம் மூலமா ஓட்டு எண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு தான் பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் அதான் சொல்றாங்க. குறைந்தபட்சம் 20 இடங்களாவது இந்தியா கூட்டணி அங்க பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. அதனால அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது நம்ம உத்தரப்பிரதேசத்தை ஒரேடியா நம்ம பாஜக 80 இடங்களையும் பெறறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல 72 இடங்கள் 64 இடங்கள் ஆச்சு. இப்ப 30 இடங்களே டால்பின் ஸ்ரீதர் 5 இடங்கள் இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்திலேயே 5 இடங்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி கால் பதிப்பாங்க அப்படின்றது இல்ல. இந்தியா அங்க எண்ணிக்கை உங்களுக்கு குறையும்ன்றது சொல்லிட்டு இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல போன தடவை 3 கட்சி கூட்டணி வச்சாங்க. சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் எல்லாம் கூட்டணி வச்சாங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல, அதுல 400 இடங்கள்ல காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 2% அந்த 2 இடம் தான். அதனால அங்க காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஃபோர்ஸே கிடையாது. அமேத்தியும் ரேபரேலியும் தவிர காங்கிரஸுக்கு அங்கெல்லாம் யாருமே இல்லை. ஆனாலும் கூட நாங்க நினைச்சது 75 இடமாவது நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படின்றது. அந்த 2 இடம் தவிர அந்த அகிலேஷ் யாதவுடைய மனைவி நிற்கிற இடம் கன்னோஜ் என்ற அந்த 2-3 இடம் தவிர மீதி 75 இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க நினைக்கிறோம். மகாராஷ்டிரா பத்தி சொன்னார். மகாராஷ்டிராவில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிவசேனாவோட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 25 இடத்துல 23 இடம் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். அதே மாதிரி சிவசேனா 23க்கு 18 வெற்றி பெற்றிருந்தாங்க. சிவசேனா தான் எங்க கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போனாங்களே தவிர, அதனாலதான் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்காங்க 2019. நாங்க இன்னைக்கு இவங்க தென் தமிழ்நாட்டில் தென் பாரதத்தில் ஒன்றும் பெருசா பிஜேபியால பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு இண்டி கூட்டணிக்காரங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி பண்ற மாநிலம் இன்னைக்கு 3 மாநிலம் இந்தியாவில். ஒன்று கர்நாடகா, இன்னொன்று தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ். இங்க எல்லாமே எங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஹிமாச்சல் பிரதேசில் 100%, தெலுங்கானாவில் 70%, கர்நாடகாவில் 85% எங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்க போகுது. இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் பார்க்க போறோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி முற்றாக மக்களுடைய புறக்கணிப்புக்கு வந்தாச்சுன்றதுதான் இதனுடைய யதார்த்தமும் கள நிலவரமும் அதான்.